இன்னைக்கு நான் சொல்ல போற கிரிக்கெட்ல நடந்த ரெண்டு விஷயத்தை கேட்டீங்கன்னா இந்த யூனிவர்ஸோட பவர் என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க. நம்ம இந்தியா டீமோட ஒன் ஆஃப் த பயங்கரமான லெஜெண்டான பிளேயர் தாங்க நம்ம சச்சின் டெண்டுல்கர். தலைமை விளையாண்ட காலத்துல பேட்டிங்ல பண்ணாத சம்பவமே கிடையாது. அவரோட கிரிக்கெட் கரியர்ல இது வரைக்கும் யாருனாலையும் நெருங்க முடியாத பல ரெக்கார்டுகளை வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட மனுஷனான மாஸ்டர் பிளாஸ்டர் விளையாண்டுகிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியா ஃபேன்ஸுக்குமே ஒரே ஒரு கனவு தாங்க இருந்துச்சு. அது என்னன்னா நம்ம இந்தியா காண்டி பயங்கரமா விளையாடுற சச்சினுக்கு ஒரே ஒரு வேர்ல்டு கப் கிடைக்காதா அப்படின்னு. அந்த கனவும் ஒரு நாள் நினைவாச்சு. கிட்டத்தட்ட 27 வருஷம் கழிச்சு 2011 ஓடிஐ வேர்ல்டு கப்பை வின் பண்ணி நம்ம தல தோனி சச்சின் கிட்ட கொடுப்பாருங்க. இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி தான் இது. ஆனா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். அன்னைக்கு நம்ம இந்தியா வின் பண்ண வேர்ல்டு கப்போட ஃபைனல் மேட்சோட டேட் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வேர்ல்டு கப் சச்சினுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த மேட்சோட டேட் 2/4/2011. இதை மொத்தமா கூட்டி பாத்தீங்கன்னா 10ன்னு வரும். நம்ம சச்சின் டெண்டுல்கரோட செஸ்ஸி நம்பரும் 10. இதே மாதிரி விஷயம் இப்போ ரீசெண்டா நம்ம விராட் கோலிக்கு நடந்திருக்கும். விராட் கோலி கையில ஒரே ஒரு ஐபிஎல் டிராபியை பார்க்க மாட்டோமா அப்படின்னு நம்ம எல்லாருமே பல வருஷமா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஐபிஎல்லோட 18வது சீசன்ல நம்மளோட ஃபேவரட் 18வது நம்பரான விராட் அவரோட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் டிராபியை கையில தூக்கினார். அன்னைக்கு நடந்த ஃபைனல் மேட்சோட டேட் என்னன்னு தெரியுமா? 3/6/2025. இதை மொத்தமா கூட்டி பாத்தீங்கன்னா ஆன்சர் 18ன்னு வரும். ஆக்சுவலா இந்த வருஷம் ஐபிஎல்லோட டேட்டே வேற. ஒரு வாரம் ஐபிஎல் பேன் ஆனனால தான் இந்த ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆக மொத்தம் இந்த யூனிவர்ஸே இந்த வருஷம் ஐபிஎல் கப் விராட் கோலிக்கு தான் முடிவு பண்ணிருக்கு. இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஆள் மனசோட நேசிச்சு அதுக்காண்டி நம்ம விடாம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா இந்த யூனிவர்ஸ் ஒரு நாள் நமக்கான ஒரு நாளை உருவாக்கி கொடுக்கும்.